கட்டிட மணப்பெண்ணை சுட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. இப்போ ரொம்ப டேஞ்சரஸான இடம் போல இருக்கு. டேய் அர்ஜுன், கையை வச்சதும் என்னென்னமோ பண்ணுது. ஐயோ, இவர் கைப்பட்டதும் வலி எப்படி போச்சுன்னே தெரியல. வலி போயிடுச்சு, ஆனா வேற மாதிரிதான் இருக்கு. இனிமே அவர் முகத்தை பார்த்து கூட பேசக்கூடாது. அவர் முகத்தை பார்த்தாலே இதுதான் ஞாபகத்துக்கு வரும் போல இருக்கு. பார்க்க மாட்டேனே. இப்போ அவளை பார்க்கவே கூடாது, பார்த்துட்டு கவுந்துரும் போல இருக்கு. டேய் அர்ஜுன், அந்த பக்கமே திரும்பாது, அப்படியே இந்த பக்கமே திரும்பி அமைதியா படுத்துரு. இதுதான் எல்லாத்துக்கும் நல்லது. சரி, எவ்வளவு நேரம் நான் இங்கே நிக்கிறது? எனக்கு படுக்கணுமே. இப்ப நான் எப்படி கேட்கறது அவர்கிட்ட? என்ன ஒரு சத்தமே காணும்? ஐயோ, சவுண்டு பார்ட்டி ஏதாவது தப்பா நினைக்குதான்? இதுல தப்பா நினைக்க என்ன இருக்கு? நான் வேணும்லாம் பண்ணல, பாட்டினாலதான் கை வச்சேன். பாட்டி மட்டும் சொல்லலைனா என் கையை அந்த ஏரியாவுக்கு போகுது. இல்லையே, இவ்வளவு நேரத்துக்கு சவுண்டு பார்ட்டி வாயை திறக்காமலே இருக்காது. லொட ஏதாவது பேசிக்கிட்டே இருக்குமே. இப்போ வரைக்கும் அமைதியா இருக்குன்னா என்னாச்சு? இந்த அர்ஜுன், நீயே பேசாம பாத்துரு. அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. இவளுக்கு என்னாச்சு? இவன் எதுக்கு அந்த பக்கம் திரும்பி நிக்கிறான்? ஒருவேளை நமக்கு தோணுன மாதிரி அவளுக்கும் தோணுதோ? அதனால நம்மளை பார்க்க கூச்சப்படுறாளோ? இருக்கும், அதுவாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். கூப்பிட்டு பார்ப்போம். நம்மளதான் கூப்பிடுறாரோ? ஆமா, நீங்க நானும் அவரை மட்டும் தானே இருக்கோம். அப்ப என்னதான் கூப்பிடுவாரு. திரும்பி பார்க்க மாட்டேனே. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் திரும்பி பார்க்க மாட்டேன், எதுவும் கேட்கவும் மாட்டேன். கன்ஃபார்ம் இவளுக்கும் என்னை பார்க்க ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அது சரி, ஒரு ஆம்பளை எனக்கே ஒரு மாதிரி இருக்கணும் போது அவளுக்கு எப்படி இருக்கும்? அவளுக்கும் அப்படிதான் இருக்கும். சரி, அதுக்காக இப்படி எவ்வளவு நேரம் நிக்க போறான்? ஏற்கனவே இடுப்பு வலின்னு இப்பதான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் நின்றுக்கிட்டே இருந்தா அந்த வலி எப்படி குறையும்? சரி, நம்மளே ஏதாவது பேச்சு கொடுப்போம். சரி, சரி குல்ஃபி. ஐயோ, கூப்பிடுறாரு. சரி, என்ன புரிஞ்சுக்கோங்க சார். என்னால பார்க்க முடியாது. இப்படி திரும்பி இருந்தே என்னன்னு கேட்போம். என்ன சார், என்ன வேணும்? ஓய், என்ன அப்படியே திரும்பி நின்று கேட்டுட்டு இருக்க? என்னாச்சு? இடுப்பு சுளுக்கு மாதிரி இப்ப கழுத்து சுளுக்கிச்சா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க அப்படியே சொல்லுங்க. நான் இப்படி திரும்பி நின்று கேட்டுக்கிறேன். அடி குல்ஃபி, நீ எதுக்கு அப்படிக்கா திரும்பி நிக்கிறேன்னு எனக்கும் தெரியும். அது கூட தெரிஞ்சுக்காத அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. சரி, இப்ப என்ன பண்ண முடியும்? பாட்டி இப்படி பண்ண சொன்னதுனால நான் பண்ண, நீ அதுக்கு சம்மதிச்ச. அது அதையே மனசுல நினைச்சிட்டே இருந்தா எப்படி? அதுல இருந்து வெளியில வா. அதுல இருந்து வெளியில வரணும் தான் நினைக்கிறேன். உங்க கைப்பட்டதுல இருந்து வெளியில வர முடியலையே. ஏய், என்னடி அதான் சொல்றேன்ல, எனக்கும் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. சரி, அதுக்காக இப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்க்காம இருக்க முடியுமா? அதுவும் இல்லாம ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல இருக்கோம், பார்க்காம இருக்க முடியுமா சொல்லு? சரிடி. ஏய் குல்ஃபி, என்ன பாரு. ஏய், என்ன பாருடி. சொல்லுங்க சார். ஒன்னும் காதுல கேட்கல. என்ன சவுண்டு பாத்திக்க சவுண்டு கம்மியா இருக்க? ஏய், என்னடி எப்பவும் போல பேசு. நீ இப்படி இருக்கிறது எனக்கு என்னமோ பண்ணுது. எப்பவும் போல பேச. என்ன பேசுறது சார்? என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. ஏய் குல்ஃபி, முதல்ல என்ன பாரு. நீ வந்து என்ன பாரு. என்ன சூப்பா, அவளை பாருன்னு சொன்னதே நான் தான். ஆனா என்னாலே அவளை பார்க்க முடியலையே. இவ்வளோத்துக்கும் காரணம் பாட்டி. நீ மட்டும்தான். செய்யற வேலையெல்லாம் செஞ்சுட்டு நீ கமுக்கமா போயிட்ட. இங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அவஸ்தப்பட்டு இருக்கோம். சார், என்ன சார், என்ன பார்க்க சொல்லிட்டு நீங்க அந்த பக்கம் திரும்பிக்கிட்டீங்க. அதுக்கு நான் அந்த பக்கம் திரும்பி அமைதியா இருந்திருப்பேன்ல. என்ன பாருன்னு சொல்லிட்டு இப்ப இவர் மட்டும் திரும்பி பாராமா. ஐயோ, இவர் பார்க்காம இருந்த வரைக்குமே நல்லா இருந்தது. இவர் பார்த்ததும் மறுபடியும் எனக்கு சொல்லுக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஐயோ கடவுளே. குல்ஃபி, என்னடி என்ன பாருன்னு சொல்லிட்டு இப்ப நீ தலையை கவுத்துக்கிட்டா என்ன அர்த்தம்? அதை நான் பார்க்கறேன்ல, நீயும் பாரு. இல்ல சார், வேணாம். பார்த்தா என்னென்னமோ தோணுது. என்னென்னமோனா என்ன தோணுது? அதெல்லாம் சொல்ற மாதிரி இல்ல, வேணாம், விட்டுருங்க சார். என்னவா இருக்கும்? ஒருவேளை சுளுக்கு மட்டும் தான் சொல்றாலோ? கேட்டு தெரிஞ்சுப்போம். குல்ஃபி, என்னன்னு சொல்லு, எனக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு.
என்னை பார்த்தா உனக்கு என்ன தோணுது? அது அது எப்படி நான் சொல்ல முடியும்? இல்ல சார், வேணாம். இவன் என்ன சொல்ல மாட்டீங்களா? இருடி குல்ஃபி, மற்ற டைம்ல வாய் ஆடுவேன், இப்ப என்ன உன் வாயால சொல்ல வைக்கிறேன். என்ன குல்ஃபி, நீ ரொம்ப தைரியசாலின்னு நினைச்ச? மனசுல பட்டதை பட்டு பட்டுன்னு பேசுவேன்னு நினைச்ச? இதுக்கே இவ்வளவு தாயங்கிற? என்ன நினைச்சதே சொல்ல மாட்டேங்கிற? ஓ, என் மேல அவ்வளவு பயம் அப்படிதானே? சார், யாருக்கு யாருக்கு பயம்? எனக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு பயமும் கிடையாது சார். நான்லாம் எவ்வளவு பெரிய தைரியசாலி தெரியுமா? இப்பதாண்டி வலிக்கு வந்திருக்கேன். இந்த ஃபேமிலி இருடி, இதுதான் உனக்கு செட் ஆகுது. வெக்கப்பட்டாலும் நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் ஆனா வெக்கப்படும் போது எனக்கு என்னமோ பண்ணுது. அதனால நீ இப்படியே இரு. ஓ, அப்படி தைரியசாலி தான், மனசுல பட்டதை பேசுற அப்படிதானே? சார், ஆமா சார், நான் ரொம்ப பெரிய தைரியசாலி. மனசுல எது பட்டாலும் ஓப்பனா டான்னு சொல்லிட்டு போயிடுவேன் சார். நான்லாம் யாரை பார்த்து பயப்பட மாட்டேன் சார். நீங்க என்ன நீலானா பயப்படுவான்னு நினைச்சீங்களா என்ன? ஐயோடா, அடி உள்ளுக்குள்ள மொத்தமும் பயம், ஆனா வெளியில இப்படி பீத்திக்கிட்டு தெரிய வேண்டியது. ஆனாலும் வாய் ரொம்படி உனக்கு. இப்படி இருக்கிறது தான் உனக்கு நல்லா இருக்கு. டே அர்ஜுன், என்ன வேற என்னமோ நினைக்கிற? அப்படிலாம் இருக்காது. அப்படியா? அப்ப உள்ளுக்குள்ள பட்டுதான் சொல்லு. இப்ப நீ சொன்னீங்க என்னமோ தோணுதுன்னு சொன்னீங்க என்ன பார்த்தா. என்னது? அது அது வந்து எல்லாமே சொல்லிடுவேன். எது சொல்லதான் பயமா இருக்கே. இப்ப என்ன பண்றது? போதா குறைக்கு தைரியசாலின்னு பீத்தி வேற வச்சிருக்கேன். இப்ப நான் இது சொல்லிதானே ஆகணும். என்ன தைரியசாலி மேடம், மனசுல பட்டதை பட்டு பட்டுன்னு சொல்லிடுவீங்க நீங்களே. இப்ப பட்டதை சொல்லு, கேட்க ஆர்வமா இருக்குமா இல்லையா? டே அர்ஜுன், வர வர நீ போற போக்கே சரியில்லடா. அவ மனசுல பட்டது என்னன்னு உனக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் அது அவ வாயால சொல்லணும்னு எதிர்பார்க்கறியே. இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? ஏன்டா கொஞ்சம் மூடிக்கிட்டேன். என்ன இன்னும் யோசிச்சுட்டேவா இருக்க? அப்போ நீ தைரியசாலி இல்ல அப்படிதானே? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார், அதெல்லாம் நான் தைரியசாலி தான். என்ன தோணுதுன்னா, உங்களை பார்த்தா அது வந்து நீங்க எனக்கு உங்க கையால சுளுக்கு எடுத்து விட்டதுதான் எனக்கு தோணிட்டே இருக்கு. உங்களை பார்த்தா எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துட்டே இருக்கு. முசலம்பட்டி பெண் குட்டி முத்து பேச்சு மோசரம் பார்த்தே என் கழுத்து சுளுக்கி போச்சு. அது சரி, எனக்கு உன்னை பார்த்தா நான் அந்த ஏரியாவை தொட்டதுதான் ஞாபகத்துக்கு வருது. டே அர்ஜுன், என்னடா முகத்துல இப்பெல்லாம் வர வர புன்னகை மலருது? என்னடா அர்த்தம்? இவன் ஒருத்தன் எதுவும் நினைக்க கூட முடியலையே. டேய், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் புன்னகையே மலரல, ஒண்ணும் மலரல. இல்லையே, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பல்ல காமிச்ச மாதிரி இருந்தது. அதுவும் அவ அந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ பல்லைய காமிச்ச. அப்ப என்னடா உனக்கும் அந்த ஏரியாவுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு போல இருக்கே. அது நான் அதுக்கு ஒன்றும் சிரிக்கல. அவ இப்படி சொன்னால, சொல்லிட்டு திரும்பிக்கிட்டால, அதை நினைச்சுதான் சிரிச்சேன். நீ நினைக்கிற மாதிரி நான் வேற எதையும் நினைக்கல. ஆமா ஆமா, நீ வேற எதையும் நினைக்கலதான்டா. நான் நம்பிட்டேன்டா. அடே, உன் மனசாட்சிக்கிட்டே மனசாட்சி இல்லாம போய் சொல்றியே உன்னெல்லாம். அது சரி. டே, உனக்கு வேற வேலை இல்ல, போடா. நான் எது சொன்னாலும் நீ நம்ப மாட்டேன். நீ உள்ள போ. இங்க பாரு, நைட்டு முழுக்க வெளியிலேயே வந்துடாத சொல்லிட்டேன். உள்ள போ. அது எப்படிடா? நைட்ல தானே எனக்கு வேலையே. நீ என்னென்னமோ நினைக்கிற, அந்த நினைப்பெல்லாம் நான் வேற பாத்துட்டு இருக்கேன்னா என்னால தாங்க முடியலடா. அதனால என் வேலையே இப்ப நைட்ல தான் ஆயிடுச்சு. டேய், உள்ள போடா, உள்ள போ. உன வெளியில வந்து ஏதாவது பண்ணிடும் பாத்துக்க. உள்ள போடா. சரி குல்ஃபி, எவ்வளவு நேரம் இப்படி நின்றுட்டு இருக்க போற? என்ன வேண்டுதலா? ஆமா சார், வேண்டுதல் தான். உங்களுக்கு ரொம்ப தான். என் பெட்ஷீட் எடுத்து கொடுங்க, நான் படுக்கிறேன். சரி, எடுத்து கொடுக்குறீரு. ஆமா, இப்போ வலி எப்படி இருக்கு? கரெக்டா பண்ணனான்னு தெரியல, அதான் கேக்குறேன். இப்போ வலி எப்படி இருக்கு? சார், நானே சொல்லணும்னு நினைச்சேன் சார், அதுக்குள்ள நீங்களே கேட்டுட்டீங்க. பாரு, என்ன ஒரு சந்தோஷம். அப்பா, இப்பதாண்டி பழைய குல்ஃபியை பாக்குற மாதிரி இருக்கு. எப்பவுமே இப்படியே இருடி. அப்படி இருந்தா எனக்கு என்னென்னமோ பண்ணுது. அப்படியா? என்ன சொல்லணும்னு நினைச்சா எதுவா இருந்தாலும் சொல்லு, கேட்க நான் தயாரா தான் இருக்கேன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒன்று சொன்னீங்க, அது மாதிரி எதுவா இருந்தாலும் சொல்லு, நான் கேட்கறேன். ஆமா சார், கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் சார். நல்ல வேலையை நீங்களே கேட்டுட்டீங்க. அது ஒண்ணும் இல்ல சார், நீங்க என்ன பண்ணீங்கன்னு தெரியல சார்.
என்ன மேஜிக் உங்க கையில இருக்குன்னே தெரியல. உங்க கை பட்டதும் வலியே பட்டுட்டு போயிடுச்சுன்னு பாத்துக்கோங்களேன். அடே குல்ஃபி, எப்படி இந்த விஷயத்தை இவ்வளவு அசால்ட்டா சொல்றேன்? என் கை பட்டதும் வலி போயிடுச்சான். நீ இவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்ட. எனக்கு வேண்டாம். அப்புறம் மறுபடியும் மனசாட்சி வந்துடும். எதுவும் நினைக்க மாட்டேனே. அப்புறம் சார், இதனால உங்களுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு சார். என்ன சொல்றான்? இதால எனக்கு பிரைட் ஃபியூச்சரா? என்னாச்சு இவளுக்கு? ஏய் குல்ஃபி, இதால எனக்கு என்னடி பிரைட் ஃபியூச்சர் இருக்கு? எனக்கு புரியலையே. ஐயோ சார், நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியலையா? அது சரி, கைவசம் உங்ககிட்ட நல்ல தொழில் இருக்கு சார். அடே குல்ஃபி, வேற என்னமோ சொல்ல போறியோன்னு நினைச்சான். கடைசியில கொண்டு வந்து கைவசம் தொழில் இருக்கான். உன்னெல்லாம் சத்தியமா உனக்கு சப்ஸ்டியூட்டே கிடையாதுடி. உனக்கு நீ மட்டும் தான்டி. உன்னைய மாதிரி ஒருத்தையெல்லாம் வெளியில தேடுனா கூட கிடைக்காது. எப்படியும் இங்க வந்து மாட்டிருக்க. நான் வந்து உன்கிட்ட மாட்டிருக்கேன். தப்பா சொல்லிட்டேன். ஏய் குல்ஃபி, என்னது? இதனால எனக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு, கைவசம் தொழில் இருக்கு. ஏண்டி அவ்வளவு பெரிய ஃபேக்டரியை விட்டுட்டு நான் இந்த தொழிலை வச்சுட்டு என்னடி? எனக்கு ஒன்றும் புரியல. ஐயோ சார், அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. ஃபேக்டரி ஒரு பக்கம் போகட்டும் சார், அதுல உங்களுக்கு பெருசா என்ன சார் ப்ராஃபிட் வந்துற போகுது. ஆனா இந்த தொழிலை மட்டும் நீங்க ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, சும்மா குவியும் சார். அதுலயும் நீங்க வேற பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்கீங்களா, உங்களை உட்கார வச்சுட்டு நீங்க சிலுக்கு எடுப்பீங்கன்னு நான் ஒரு போர்டு போட்டா போதும் சார், இளஞ்சிட்டா வந்து குவியும். அப்படி கியூ கட்டி நிப்பாங்க சார். இடுப்புல சிலுக்கு, கழுத்துல சிலுக்கு, முதுகுல சிலுக்கு, கால்ல சிலுக்கு, கையில சிலுக்குன்னு அப்படியே இளஞ்சிட்டா வந்து கியூல நிப்பாங்க சார். வசூல் ஏகபோகமா வரும் சார். கடைசியில என்ன ரோட்ல வச்சு போர்டை மாட்டி வித்த காட்டணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் என்னென்னமோ யோசிச்சான், இவன் என்ன மாதிரி யோசிச்சிருக்கான். ஏண்டி உனக்கு வேற ஏதாவது யோசிக்கணும்னு தோணலையா? இருடி, என்ன சொன்ன? இளஞ்சிட்டா வருமா? ஆமாமா, கையில சுலுக்கு, கால்ல சுலுக்கு, இடுப்புல சுலுக்கு, கழுத்துல சுலுக்குன்னு வரும்ல. இப்ப பாருடி. ஆட ஆமால குல்ஃபி, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த ஐடியா நல்லா இருக்குன்னு தோணுது. அதாவது ப்ராஃபிட்டுக்காக இல்ல, இது வேற ஒன்றதுக்காக. அதான் நீ சொன்னல இளஞ்சிட்டா வரும்னு. ஆமா, எல்லாம் டீனேஜா வரும்ல. நான் வேற ஹேண்ட்ஸமா இருக்கேன். அப்போ என்கிட்ட சுலுக்கு எடுக்க எல்லாம் டீனேஜ் கேர்ள்ஸ் தான் வருவாங்கல்ல. அப்புறம் என்ன, நான் அவங்க கையை தொட்டு சுலுக்கு எடுக்கலாம், காலை தொட்டு சுலுக்கு எடுக்கலாம், கழுத்து கூட தொட்டு சுலுக்கு எடுக்கலாம், அப்படியே கொஞ்சம் கீழே வந்து இடுப்பையும் தொட்டு சுலுக்கு எடுக்கலாம். அப்படிதானே குல்ஃபி? ப்ராஃபிட் இருக்கோ இல்லையோ, எனக்கு என்ஜாய்மெண்ட் இருக்கும். அப்புறம் கண்டிப்பா இந்த தொழில ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அப்படிதானே குல்ஃபி? பாவி மனுஷன், நான் சும்மா பேச்சுக்கு சொன்னா இவரு என்ஜாய்மெண்ட்டுக்கு போயிட்டாரு போல இருக்கு. ஐயோ, அப்படியெல்லாம் மனக்கணக்கு போடாத, அதுக்கெல்லாம் இந்த நிலா விட மாட்டா. ஓய் குல்ஃபி, என்ன பேச்சே காணும்? நீ சொன்ன ஐடியா கரெக்ட் தான். ஒரு நல்ல நாள் சீக்கிரம் பாரு, இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எனக்கு கையெல்லாம் இப்ப பரபரன்னு இருக்கு. நீ சொல்லிட்டியா? இப்ப என் மைண்ட் முழுக்க கை, காலு, தொடுத்து, இடுப்புன்னு அப்படியே மைண்ட் முழுக்க அங்கதான் இருக்கு. நான் சீக்கிரமா இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். சீக்கிரமா ஒரு நல்ல நாளை பாரு, உடனே இறங்கிடுறேன். யோவா, அடிய குல்ஃபி, என்னையா கடுப்பேத்துறேன்? நான் கொஞ்சோண்டு எத்தனால நீ தாங்க மாட்டேன் பத்தியா? ஏய் குல்ஃபி, இப்ப என்ன சொன்ன? அது ஒரே கொசு சார், கொசு. அது வேற ஒண்ணும் இல்ல, ஒரே கொசுன்னு சொல்றதுக்கு பதிலா ஐயோ கொசுன்னு வந்துருச்சு. நீங்க என் பெட்ஷீட் எடுத்து கொடுங்க, இழுத்து போட்டுக்கிட்டு தூங்குறேன். அடிய குல்ஃபி, அது சரி. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. பாப்போம். இல்ல குல்ஃபி, நல்ல நாளு. சார், எனக்கு தூக்கம் வருது, நான் படுக்க போறேன். நீங்களும் போயிட்டு மூடிக்கிட்டு படுங்க. ஏய் குல்ஃபி, என்ன மூடிக்கிட்டா? இல்ல சார், பெட்ஷீட்டை மூடிக்கிட்டு படுங்க, கொசு வந்துட போகுது, உங்களை கடிச்சிட கூடாதுல்ல, அதுக்காக பெட்ஷீட்டை மூடிக்கிட்டு படுங்கன்னு சொன்னேன் சார். அது சரி. சரி சரி, பெட்ஷீட் எடுத்து போடுறேன், பாடு. அப்புறம் பாட்டி ஒன்று சொல்லிட்டு போனாங்க, ஞாபகம் இருக்கா? என்னது சார்? இந்த பிசினஸ் பண்றதுக்கு எதனா நாள் கிழமை பார்க்க சொன்னாங்களா சார்? அது பொறுப்படுத்தவளே, திமுரு கோழி நீனு. அது பாட்டி பார்க்க வேணாம், நாள் கிழமை நீயே பாரு. நீ பார்த்தாதான் எனக்கு செட் ஆகும். அப்போதான் கை வைக்க கரெக்டா இருக்கும். சரியா? மாவல அது இல்ல, இன்னும் 2 வாட்டி சொல்லுக்கு எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தெரியும்ல, ஏதோ கணக்கா 3 வாட்டி எடுக்கணுமாமே, அது ஞாபகம் இருக்கா? ஆமால சார், அது ஒண்ணும் இல்ல சார், பாட்டி கேட்டா எடுத்துட்டோன்னு சொல்லிடலாம் சார். நீங்க ஒன்றும் அதை நினைச்சு டென்ஷன் ஆகாதீங்க சரிங்களா? நான் பாட்டி கேட்டா அவர் காலையில ஒரு வாட்டி எடுத்துட்டாங்க, நைட் ஒரு வாட்டி எடுத்துட்டாங்கன்னு நான் சொல்லிடுறேன் சார். ஓகேங்களா?
அதுக்கு இல்ல குல்பி, எதுக்கு போய் சொல்லிக்கிட்டு? உனக்கும் வலி டோட்டலா குறையணும்ல, இப்போ கொஞ்சம் குறைஞ்சா போதுமா என்ன? அதான் எப்படி இருக்கிறதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுல. இன்னும் 2 வாட்டி தானே, நானே எடுத்து விடுறேன். கண்டமனூரு மைதார கண்ணுல வச்சா ஆகாதா, மைய வைக்கும் சாக்க வச்சு கைய வைப்ப தெரியாதா? பட்டி கட்டிக்கு பட்டி பக்கமே பட்டி கடி கிண்டானே பட்டி ஐயோ 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 உண்டே கொண்டு கொடி ரெண்டு மடி நண்டு கொடி உனக்கு தான் தொட்டு சட்டா இது தட்டு தட்டா முதல் தட்டு தட்டா மொத்தம் உனக்கு தான். இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு இவகிட்ட கேட்கவே இல்லையே. அந்த விக்ரம் ஏதாவது இவகிட்ட பேசினானா? நான் வான் பண்ணிட்டு வந்திருக்கேன், அவன் பேச மாட்டான்னு நினைக்கிறேன். ஏதாவது பேசியிருப்பானா? இவகிட்ட கேட்கலாமா? கேட்டா ஏதாவது நினைப்பாளா? டி அர்ஜுன், அவன் நினைச்சா என்ன, கேட்டுடு. ஆமா, இவர் விக்ரம் சார் கிட்ட அப்படி என்னதான் சொல்லியிருப்பாரு? இன்னைக்கு முழுக்க விக்ரம் சார் நம்ம பக்கம் திரும்ப கூட இல்லையே. காலையில இவர் கூட பார்த்ததோட சரி, நான் போனா கூட என்னை பார்க்காத மாதிரி திரும்பிட்டு போயிட்டே இருந்துட்டாரு. அப்படி என்ன அமுல் பேபி சொல்லியிருக்கோம் விக்ரம் சார் கிட்ட? அமுல் பேபி ஏதாவது சொன்னியா? பேசாம அமுல் பேபி கிட்ட கேட்டுதான் என்ன, கேட்டுடுவோம். ஓய் கோபி. சரி, நீ தான் எதை கேட்க வந்த? நீங்க ஃபர்ஸ்ட் கேளு. அச்சச்சே, எந்த ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை சார். நீங்க தான் எதை கேட்க வந்தீங்க, நீங்களே ஃபர்ஸ்ட் கேளுங்க சார். இல்லடி, பரவாயில்ல, இருக்கட்டும். நீ என்னமே கேட்க வந்தல, நீ முதல்ல கேளு, நான் அப்புறமா என்னோட விஷயத்தை கேட்கறேன். அப்படியெல்லாம் இல்லை சார், நீங்களே கேளுங்க. நீங்க எதை கேட்க வந்துட்டீங்க, நீங்களே கேளுங்க சார். ஏய், பரவாயில்ல, சொல்லு. லேடிஸ் ஃபர்ஸ்ட், நீ என்ன கேட்க வந்தியா அதை சொல்லு. சும்மா கூட பேசிக்கிட்டு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சார். பெரியவங்க சொன்னா அப்படியான்னு கேட்கணும் சார். நான் சொல்றேன்ல, நீங்க சொல்லுங்கன்னு ஃபர்ஸ்ட் நீங்களே சொல்லுங்க சார். அடி குல்பி, ஆமா பாட்டி, அப்பப்ப எனக்கு நீங்க பாட்டிங்கிறது மறந்து போகுது பாட்டி. ஆமா, பெரியவங்க சொல்லியிருக்கீங்க, பாட்டி பேச்சு தட்டலாமா? தட்டாம கேட்கறேன், நானே முதல்ல கேட்கறேன் பாட்டி. சார், சும்மா பாட்டின்னு சொல்லாதீங்க சார். அப்புறம் என்னடி குல்பி, ஆனவன பெரியவங்கன்ற? ஆமா, அப்படி என்னதான் உனக்கு வயசாகுது? ஆனவன பெரியவங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏய், என்னடி வயசு உனக்கு? சார், லேடிஸ் கிட்ட கேட்க கூடாது 2 விஷயம் சார். ஒன்னு வயசு, இன்னொன்னு வருமானம். இதை மட்டும் கேட்கவே கூடாது சார், அது ரொம்ப பெரிய தப்பு சார். அடி குல்பி, என்ன 25 வயசுல இவ்வளவு வாய் உனக்கு? சார், என் வயசு எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? சார், என் சர்டிபிகேட் ஏதாவது எடுத்து பாத்தீங்களா சார்? ஏய் குல்பி, உன் வயசு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் உன் சர்டிபிகேட் தான் பார்க்கணுமா என்ன? பிரியா ஏஜ் தெரிஞ்சாலே உன் ஏஜ் என்னன்னு தெரிஞ்சிடாது எனக்கு. அட ஆமால, சாரி சார், இது எனக்கு தோணாம போயிடுச்சு. இதெல்லாம் தோணுனா கொஞ்சமாவது அங்க அறிவு இருக்கணும், அதுதான் அங்க இல்லையே. சார், என்னங்க சார் சைடு கேப்ல என்ன ஓட்டுறீங்களா? அதெல்லாம் நான் ரொம்ப பெரிய அறிவாளி சார். என் அறிவுக்கெல்லாம் உங்களால எட்ட கூட முடியாது, பார்த்துக்கோங்க. எனக்கு இருக்கிற அறிவே அறிவு, தனி அறிவு சார். ஆமா, சன் டிவி நியூஸ்ல சொன்னாங்க இந்த மாதிரி இவளுக்கு இவ்வளோ அறிவுன்னு. சன் டிவி நியூஸ்ல ஃபிளாஷ் நியூஸா வந்தது. சார், நீங்க இப்ப எதுக்கு வளவலன்னு பேசிக்கிட்டு என்னமே கேட்க வந்தீங்களா? அது கேளுங்க. சரி, நான் கேட்கறேன், கேட்டதுக்கு அப்புறம் நீ கேளு. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்தானே, அதான் அந்த விக்ரம், அவரை கூட இன்ட்ரடியூஸ் பண்ணியே, அவர் அதுக்கப்புறம் ஏதாவது உங்ககிட்ட வந்து பேசினாரா? ஓ, அப்ப அமுல் பேபி ஏதோ வேலையை பார்த்துருக்கு, அதனால விக்ரம் சார் நம்ம பக்கம் கூட திரும்பல. இல்லைன்னா அமுல் பேபி இந்த டைமுக்கு அந்த கேள்வி கேட்காது. அமுல் பேபி, இப்போ உன வெறுப்பேத்துறேன் பாரு பேபி. அதுவா சார், அதை ஏன் சார் கேக்குறீங்க? நீங்க அப்படி என்னதான் அவர்கிட்ட சொல்லிட்டு போனீங்கன்னு தெரியல. என்கிட்ட எப்பவுமே பேசாத மனுஷன் எப்பயாச்சும் கொஞ்ச நேரம் தான் பேசுவாரு. ஆனா இன்னைக்கு பாருங்களேன், என்கிட்ட 1 மணி நேரத்துக்கு மேல என்கிட்ட சிரிச்சு பேசினால பாருங்களேன். மோகனே, அவனை அவ்வளவு வான் பண்ணிட்டு வந்தோம், இவகிட்ட சிரிச்சு அதுவும் 1 மணி நேரத்துக்கு மேல பேசியிருக்கான். நாளைக்கு அவனுக்கு இருக்குது, ஸ்கூல்ல வச்சு இல்லடா, எப்ப நீ வெளியில வரேன்னு பார்த்து அப்ப இருக்கடா. என்கிட்ட என்னமோ ரொம்ப டீசெண்டா பேசணும், இவகிட்ட என்னடானா 1 மணி நேரத்துக்கு மேல வலிஞ்ச பேசிக்கிட்டு இருக்கு. இவன் என் பொண்ணாட்டின்னு சொல்லிட்டு வந்தோம், அவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தோம், மறுபடியும் பேசியிருப்பான். சார் சார் சார், என்னடி? இல்ல சார், நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னேன், ஆனா உங்ககிட்ட இருந்து ஒரு பதிலுமே காணுமே, அத என்னன்னு பார்த்தேன் சார். ஆமா சார், ஏதோ புகையிற மாதிரி ஸ்மெல் வரல சார்? மறுபடி வரும் உனக்கு. மகனே, இங்க ஒருத்தன் அவஸ்தப்பட்டு இருக்கான்ல,
உனக்கு என்ன ஜாலியா தான் இருப்ப இப்பெல்லாம் டேய் குல்ஃபி அவன் தான் 1 மணி நேரம் ஈன்னு பழைய வச்சு பேசினானா நீ அவன் கூட சுற்றி சுற்றியா பேசிக்கிட்டு இருந்த உனக்கு அறிவில்ல ஸ்கூல் டைம்ல நீ இப்படி தான் பேசுவீங்களா போங்க சார்னு சொல்லிட்டு போய் வேலையை பார்க்க வேண்டியதுன்னு அது என்ன 1 மணி நேரம் அவன் கிட்ட உட்காந்து சிரிச்சு பேசுற அளவுக்கு அப்படி என்ன பேசணும் அவன் அதை ஏன் சார் கேக்குறீங்க அவர்கிட்ட பேசிட்டு இருந்ததுல டைம் போனதே தெரியல சார் எப்படிடா 1 மணி நேரம் ஆச்சுன்னு எனக்கு புரியவே இல்லை சார் அந்த அளவுக்கு ஜாலியா பேசினாரு சார் அவரு அடி குல்ஃபி இப்ப பேசுறதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வெறுப்பேற்றுறாலோ அவன் வேற நம்ம கிட்ட டீசென்டால பேசலாம் இவன் நம்மள வெறுப்பேற்றுறாலோ நேரடி உண்மையாலே உண்மையை சொல்ல வைக்கிறேன் அவன் கிட்ட 1 மணி நேரம் பேசணும் அதுவும் சுரிச்சு சுரிச்சு பேசுனீங்க இப்ப பாரு எங்க இருந்து புகை வருதுன்னு உனக்கே தெரியும் அப்படியா குல்ஃபி அப்ப 1 மணி நேரம் சிரிச்சு சிரிச்சு பேசியிருக்க உனக்கு வேற டைம் போனதே தெரியல அவரு அவ்வளோ நல்லா பேசியிருக்காருல்ல சரி சரி நீ பேச வேண்டியதுதான் பேசு நான் கேட்க வந்த விஷயமே வேற அவங்க எப்படி இருக்காங்க அவங்க நம்பர் கிடைக்குமா எவங்க சார் எவங்க நம்பர் சார் விக்ரம் சார் நம்பரா எச்சி அந்த ஆள் நம்பர் எனக்கு எதுக்கு அந்த ஆள் கிட்ட பேசி நான் என்ன பண்ண போறேன் அந்த ஆள் நம்பர்லாம் இல்ல இது வேற அதான் அந்த பியூட்டிஃபுல் கேர்ள் அதாண்டி என் பக்கத்துல கூட வந்து நின்னுக்கிட்டு கார்ஜியஸா அதான் ஹேர் கூட மஞ்சள் கலர்ல இருந்தது சோ ஸ்வீட்னா எனக்கு அவளை பார்த்ததுல இருந்து என் மனசு முழுக்க அவன் நினைப்பாவே இருக்கிற பாத்துக்கேன் நீ எப்படா ஈவினிங் வீட்டுக்கு வருவேன் வந்தது உங்ககிட்ட ஃபோன் நம்பர் வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன்டி நல்ல வேலை இப்பதான் ஞாபகம் வந்தது அந்த மிஸ்ஸோட நம்பர் கிடைக்குமா அவளை போய் கார்ஜியஸ் பியூட்டிஃபுல்னு சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன கண்ணு சரியா தெரியலையா என்ன ஏய் குல்ஃபி என்னடி இப்படி சொல்லிட்டான் அவன் என்ன மாதிரி இருக்கான் அட என்ன ஸ்ட்ரக்சரு என்ன ஃபிகர்னா அது என்ன மாதிரி இருக்கா தெரியுமா ஏய் உனக்கெல்லாம் ரசனையே இல்லைன்னு நினைக்கிறேன் அது சரி காலத்துக்கு தெரியுமா கற்பூர வாசனை உனக்கு அந்த வாசனை தெரியலன்னா இருக்கட்டும் எனக்கு தெரிஞ்சா போதும் அவளை மாதிரி ஒரு ஃபிகரு எப்போ என்ன ஸ்ட்ரக்சருங்கிற அவளை நாள் முழுக்க ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் சரி அதெல்லாம் விடு நம்பர் மட்டும் கூட அவ ஸ்ட்ரக்சர் ஃபிகர் அழகா இருக்கலாம் இந்த ஆளுக்கு கண்ணு தான் அமைஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அது சரி இந்த ஆள் எப்படி அந்த மஞ்ச மண்டியை போய் ஃபிகர்னு சொல்றான்னு தெரியல ஐயோ அதெல்லாம் ஒரு மூஞ்சாயா அதை போய் ஃபிகர்னு சொல்றேன் சி என்னால ஏத்துக்க கூட முடியல என்னடி நம்பர் கேட்டல எப்படி நம்பர் வச்சிருப்பல குடு ஐயா சி அதோட நம்பர்லாம் என்கிட்ட கிடையாது நான் இவரை வெறுப்பேத்தலான்னு பார்த்தா இவர் என்ன வெறுப்பேத்துறாருல ஐயோ உனக்கு கண்ணு தெரியலையா அது சரி உனக்கு அழகா இருக்க பொருள் எதுவும் கண்ணுக்கு தெரியாது போல இருக்கு கொன்றாவியா இருக்க பொருள் தான் உன் கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியும் உங்களுக்கு இல்லைன்னா அந்த கல் சரியா போய் ஸ்ட்ரக்சரு ஃபிகரு அது இதுன்னு புகழ்வியா நீனு ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு தெரியுமாயா அது சரி உனக்கு எப்படி தெரியும் உனக்கெல்லாம் தெரிஞ்சாதான் ரசிச்சிருப்பிய இங்க ரசிக்கிறத விட்டுட்டு எங்கேயோ போய் ரசிக்கலாம் பாருந்தாலும் அது சரி இப்பதான் லேசா போக ஆரம்பிச்சிருக்கேன் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல கொழுந்து விட்டு போகும் எப்படி என்ன வெறுப்பேத்தலான்னு நினைச்சேன் பத்தியா நீ கொடுத்த அம்ப உனக்கு திருப்பி கொடுத்துட்டேன் அர்ஜுன்ரி குல்ஃபி என்ன நம்பர் தானே கேட்கறேன் ரொம்ப பிஹேவ் பண்ற பத்தியா சரி நம்பர் கிடைக்கலாம் பரவாயில்ல அந்த மிஸ்ஸோட பேர் மட்டுமா சொல்லு பேரை நினைச்சுக்கிட்டே அப்படியே சந்தோஷத்துல தூங்குவேன் சொல்லுடி குல்ஃபி அவ பேரு மஞ்ச மண்டனே கூப்பிடுங்க மஞ்ச மண்டனே நினைச்சுக்கிட்டு தூங்குங்க இல்லடி குல்ஃபி நீ விக்ரம் அவர்கிட்ட பேசுற 1 மணி நேரத்துக்கு மேலாம் பேசுற எனக்கும் பேசுறதுக்கு ஆள் வேணும்ல அதான் அந்த மஞ்ச மண்டியோட நம்பர் கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமேனு தோணுது கூட இல்லைன்னா சொல்லு நாளைக்கு காலையில நானே நேரா வந்து வாங்கிக்கிட்டா நாளைக்கு ஒன்று ட்ராப் பண்ண வருவேன்ல அப்ப வாங்கிக்கிட்டோமா என்ன நாளைக்கு வந்தா நம்பர் கிடைச்சிடும்ல ஐயோ சார் இங்க பாருங்க சார் ஒன்னும் என்கிட்ட விக்ரம் சார் ஒன்னும் பேசவே இல்லை நீங்க அவர்கிட்ட என்ன பேசிட்டு போனீங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் அவரு என் முகத்தை கூட பார்க்கல சார் நான் ஸ்டாஃப் ரூமுக்கு போகும்போது அவர் என்ன பார்க்காத மாதிரி திரும்பி பார்க்காம போயிட்டாரு சார் இன்னைக்கு முழுக்க அவர் என்கிட்ட பேசவே இல்லை சார் அப்படி வாடி குல்ஃபி குல்ஃபி இப்ப என்னமோ 1 மணி நேரமா சுரிச்சு பேசணும்னு சொன்னா இப்ப என்ன மாத்தி பேசுறேன் அது உண்மையா இது உண்மையா இதுதான் உண்மை அது ஒண்ணு உண்மை இல்ல அது சும்மா நான் சொன்னேன் சும்மானா எதுக்கு சும்மானா அது உங்ககிட்ட சொன்னா நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கன்னு பார்க்கலாமேன்னு தான் சொன்னேன் மற்றபடி அவர் ஒன்றும் என்கிட்ட பேசவும் இல்லை என்னை பார்க்கவும் இல்லை நான் ஒன்றும் 1 மணி நேரம்லாம் பேசல நான் அதெல்லாம் சும்மா சொன்னேன் அப்படி வாடி குல்ஃபி யாருக்கிட்ட நீ எப்படின்னு எனக்கு தெரியாது பழகல் கொஞ்ச நாளையே உன்னை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன் அதனாலதான் நான் இப்படி போட்டு வாங்கினேன் என் குல்ஃபி அப்படியா சரி விடு நீ பேச கட்டினா போ எனக்கு அதை பத்தி கவலை எல்லாம்
மஞ்சள் மண்டை நம்பரு. யோ பார்க்க அமல் பேபி மாதிரி தானே இருக்கேன், உனக்கு கண்ணு தெரியல? அவளை போய் ஃபிகர் ஸ்ட்ரக்சரு அது இதுன்னு சொல்றேன். எது அந்த தகர டப்பா இடுப்பு வந்து உனக்கு ஸ்ட்ரக்சரோ? அந்த மஞ்ச மண்டை உனக்கு ஃபிகர் மாதிரி தெரியுதோ? யோ உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையா? வேற எதனா வாயில நல்லா வந்துட போறியா? மூஞ்ச பாரு, பார்க்க நல்லா ஹேண்ட்ஸம்மா அமல் பேபி கணக்காக தானே இருக்கேன். உனக்கு கண்ணு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன், ரசனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். அடி குல்ஃபி, மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெளியில சொல்லிட்டியே. நான் அனுப்பமா இருக்கேனா? அப்ப இதுவும் மனசுக்குள்ள இருக்கு. அது என்ன அமுல் பேபி? பேர் நல்லா தான் இருக்கு. என்ன பார்த்தா என்ன அமுல் பேபி மாதிரியா இருக்கு? மனசுக்குள்ள இருக்க எல்லாமே வெளியில வந்துருச்சு. அப்ப இன்னும் கொஞ்சம் கோவத்தை கலப்பனா இன்னும் இருக்கிறதெல்லாம் வெளியில வந்துடும் போல இருக்கு. ஓய் என்ன ஏதோ அவசரத்துல என்னென்னமோ பேசுற மாதிரி இருக்கு. ஐயோ அவசரத்துல உள்ள இருந்ததெல்லாம் வெளியில கொட்டிட்டேன் போல இருக்கே. மனசுல நினைச்சதெல்லாம் வாய் வழியா சொல்லிட்டேன் போல இருக்கே. ஏதோ ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். இப்ப ஏதாவது பண்ணி சமாளிக்கணுமே. சமாளிடீங்களா? சமாளி. அது ஒண்ணும் இல்ல சார், சும்மாதான். அது சும்மாதான் சொன்னேன் சார். சும்மா சொன்னேன். ஆமா அமுல் பேபின்னு சொன்னீங்க, என்ன பார்த்தா அமுல் பேபி மாதிரியா இருக்கு. சீச்சி அப்படிலாம் இல்ல சார். இன்னைக்கு ஒரு பாப்பா பார்த்தேன்னா அது உங்க முகஜாடியிலே அழகா சப்பியா இருந்துச்சா, அது அவங்க அம்மா அமுல் பேபி கூப்பிட்டாங்களா, அது அப்படியே மனசுக்குள்ள பதிஞ்சிச்சு சார். அதான் ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன் சார், சாரி சார். அப்போ என்ன பார்த்து சொல்லல, அந்த குழந்தைய மனசுல வச்சுக்கிட்டு தான் சொல்லியிருக்கேன். அப்படிதானே? என்ன பார்த்து அமுல் பேபி மாதிரி இல்ல, அப்படிதானே குல்ஃபி? அப்படி இல்லைன்னு சொல்லிட முடியாது சார். அந்த டாபிக் வேணாமே, நம்ம விட்டுலாமே, நம்ம வேற பேசலாமா? எனக்கு ரொம்ப நாள் உங்ககிட்ட ஒரு சந்தேகம் சார், கேட்கலாமா? கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? குல்ஃபி நீ என்ன கேட்டாலும் இப்ப நான் தப்பா நினைக்கிற ஸ்டேஜ்ல இல்ல. நீ ஏதாவது கேட்க மாட்டேன்னு தோணுது. எது வந்தாலும் கேளு, உன் மனசுல எது பட்டாலும் கேளு. முடிஞ்ச வரைக்கும் பதில் சொல்ல பாக்குறேன், முடியலன்னா பாக்கலாம். சார் குல்ஃபி எதுக்குடி ஆனா உனக்கு கத்துறேன்? அது இல்ல சார், கேட்கவான்னு கேட்டேன், அப்புறம் அமைதி ஆயிட்டீங்களே, அதான் சார். கேட்கட்டுமா? கேளு. அப்படி என்ன உன் சந்தேகம்? கேளு, முடிஞ்ச வரைக்கும் தெளிவுபடுத்து. கேளுடி. ஒன்றும் இல்லை, உங்களை பற்றி எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ஆனால் கொஞ்ச நாள் தானே நம்ம பார்த்துருக்கோம், அதனால உங்களை பற்றி முழுசாலாம் தெரியாதுல்ல, தெரியறதுக்கு வாய்ப்பும் இல்லைல்ல. அதான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமேன்னு பார்க்குறேன் சார். அதுக்காக தான் உங்ககிட்ட இப்போ ஒரு கேள்வி கேட்க போகிறேன். ஏன் சார் உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுற பழக்கம் இருக்கா? ஆமா குல்ஃபி, ரொம்ப பெரிய சந்தேகம் தான். ஆமா, உனக்கு என்ன தோணுது? நான் ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன்னு தோணுதா பண்ண மாட்டேன்னு தோணுதா? உங்களை பார்த்தா இந்த மாதிரி பழக்கம் உங்களுக்கு இல்லாத மாதிரி தான் சார் இருக்கு. அப்ப கண்டிப்பா உங்களுக்கு இருக்காதுதான், இருந்தாலும் உங்க வாயால கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல, அதுக்கு தான் சார். இல்லைங்கிறதையே உங்க வாயாலே சொல்லுங்க சார். சொல்றேன். எனக்கு ட்ரிங்க்ஸ் பண்ற பழக்கம் இருக்கு சார். உண்மையாவா சார் சொல்றீங்க? சார் நீங்க போய் தானே சொல்றீங்க, சும்மா நான் என்ன கலாய்க்கிறதுக்காக தானே இருக்கேன்னு சொல்றீங்க. குல்ஃபி நான் ஏன் உங்ககிட்ட போய் சொல்லணும்? உண்மையதான் சொல்றேன். நான் ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் பண்ற பிசினஸ் அந்த மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் மீட்டிங்லாம் இருக்கும். அங்க கண்டிப்பா ஃபார்மாலிட்டிஸ்க்கு நான் சாப்பிட்டு தானே ஆகணும். பெரிய பெரிய கிளைண்ட்ஸ்லாம் வருவாங்க. அவங்க சொல்லும் போது நம்ம மாட்டேன்னு சொல்ல முடியாதுல்ல, அதனால கண்டிப்பா நான் குடிச்சுதான் ஆகணும். அப்படின்னும் போது நான் இதை கற்றுக்கிட்டேன். எனக்கு ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருக்கு. சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடா, நெஞ்ச கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடா. குல்ஃபி ஓய் சார் என்ன நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன திருத்தணும் முடிக்கிறேன்? பதில் சொல்லிட்டீங்க தான், ஆனா நான் இப்படி ஒரு பதிலை எதிர்பார்க்கல சார். ஏன் சார் இப்படி மீட்டிங்லாம் இருந்தா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு தான் ஆகணும்னு எதனா கட்டாயம் இருக்கா சார்? ஏய் அப்படி இல்லடி குல்ஃபி, அவங்க நம்ம கிட்ட பெரிய பெரிய ஆர்டர்ஸ்லாம் மேக் பண்ணுவாங்க. அவங்க ஆர்டர்ஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம வேற வழி இல்லைல்ல, அவங்க கிட்ட அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்ல, அதுக்காக இப்படிலாம் கொஞ்சம் பண்ணிதானே ஆகணும். அதுதான் புரியுது, ஆனா நீங்க இதை அவாய்ட் பண்ண முடியாதா? ஏய் நீ நினைக்கிற மாதிரி நான் சோஷியல் ட்ரிங்கர்லாம் கிடையாது, சும்மா அக்கேஷனல் ட்ரிங்கர் தான். அது கூட ரொம்பலாம் சாப்பிட மாட்டேன், லைட்டாக தான், ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிஸ்க்காக சாப்பிட்றது தான்.
நீ நினைக்கிற மாதிரி ஓவரா சாப்பிட்டு போதையில தள்ளாடுறவங்களாம் நான் கிடையாது. ம் சரிங்க சார். முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண பாருங்க. தப்பா சொல்லல, முடிஞ்சா பண்ணுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. கவலைப்படாத, முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணதை பார்ப்பேன். சரியா? ம் ஓகே சார். அப்புறம் அவ்வளவுதான சந்தேகம், இல்ல வேற எதுனா இருக்கா? இன்னும் 2-3 இருக்கு, அது கேட்கலாமா வேணாமான்னு தெரியலையே. ஏய், கேட்கணும்னு ஆயிடுச்சுன்னா எல்லாத்தையும் கேட்டு எல்லாத்துக்கும் பதிலா இன்னைக்கே சொல்லிடுறேன். கேளு, அடுத்து என்ன சந்தேகம்? அடுத்து என்ன? ஸ்மோக் பண்ணுவீங்களா சார்? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஸ்மோக் பண்றவங்க மாதிரி தெரியுதா, பண்ணாத மாதிரி தெரியுதா? அட போங்க சார், நீங்க பண்ண மாட்டீங்கன்னு நான் சொல்லுவேன், அதுக்கப்புறம் நீங்க நான் பண்ணுவேன்னு சொல்லுவீங்க. அதுக்கு எதுக்கு நான் சொல்லிக்கிட்டு? நீங்களும் உங்க வாயால சொல்லிடுங்க, பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களான்னு. அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், என் மனசையும் கொஞ்சம் தடப்படுத்திக்கிறேன். சரி சரி, நானே சொல்றேன், நான் ஸ்மோக்கும் பண்ணுவேன். அட போங்க சார், ஊர்ல உள்ள எல்லா கெட்ட பழக்கத்தையும் மனுஷன் கத்து வச்சிருக்கான். முகம் தான் பார்க்க நல்லவ மாதிரியே இருக்கு. என் தம்பி வேற சொல்லுவான், இவர் பார்க்க ஹீரோ மாதிரி இருக்காரு, ஹீரோ மாதிரி இருக்கான்னு. டேய் விச்சுக்கண்ணா, இவர் ஒன்றும் ஹீரோ இல்லடா, டோட்டல் வில்ல. என்னடி குல்பி, பார்க்க ஹீரோ மாதிரி இருக்கான், ஆனா வில்லத்தனை மொத்தத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கானேன்னு பாக்குறேன். அப்படிதானே? ஐயோ, மனசுக்குள்ள நினைச்சத சொல்லிட்டாரு சார். அப்படிலாம் இல்லை சார், சும்மாதான். என்ன சும்மான்னு எனக்கு தெரியும். இங்க பாருடி குல்பி, நான் ஸ்மோக் பண்ணுவேன், ரொம்ப ஓவர் டென்ஷனா இருந்தா ஸ்மோக் பண்ணுவேன். மற்றபடி செயின் ஸ்மோக்கர்லாம் கிடையாது, எதையுமே ரெகுலராக நான் எடுத்துக்கிட்டது கிடையாது. இதெல்லாம் காலேஜ் டேஸ்ல கத்துக்கிட்டது. சரி, என்னால் அதை மொத்தமாக விட முடியல, அதனால சும்மா லைட்டா டச் அப் மாதிரி வச்சிருக்கேன், அவ்வளோதான். அதுக்காக நான் ரொம்ப நல்லவனும் சொல்ல மாட்டேன். எல்லா பழக்கமும் இருக்கு, ஆனா எதுவும் ரெகுலரா எடுத்துக்க மாட்டேன். செய்கிற கெட்ட பழக்கத்துக்குலாம் ஒரு எக்ஸ்பிளனேஷன். சரிங்க சார், நீங்க தூங்குங்க, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன், மனசு வருத்தத்தோட தூங்க போறேன். என்னடி அதுக்குள்ள படுத்துட்டேன்? ஏதோ 2-3 சந்தேகம் இருக்குன்னு சொன்னேன், 2 மட்டும் தான் கேட்டிருக்கேன், இன்னும் வேற எதுனா இருந்தா கேளு. அட போங்க சார், இப்ப நான் கேட்க போற கேள்விக்கு மட்டும் நீங்க ஆமான்னு சொல்லிட்டீங்கன்னா எனக்கு இதையுமே வெடிச்சிடும். வேணாம், நான் கேட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நீங்க ஆமான்னு சொல்லி எதுக்கு? ஏற்கனவே வேற நீங்க நான் கன்னி பையனான்னு கேட்டிருக்கீங்க, நான் இப்ப அந்த கேள்வி கேட்டு விளக்க தெரிஞ்சுக்கணுமா என்ன? ஒன்றும் வேணாம், எனக்கு தூக்கம் வருது சார். நீ கேட்காமலே உன்னோட 3வது சந்தேகம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த சந்தேகத்துக்கு நான் பதில் சொல்றதை விட என் பதில் என்னன்னு உன்கிட்டயே இருக்கு. இருக்குடி, நல்லா யோசிச்சு பாரு, அந்த பதில் என்னன்னு உன்கிட்டயே இருக்கு. சார் என்ன சார் சொல்றீங்க? நான் கேட்க போற 3வது கேள்வி என்னன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும். நீ கேட்க போற கேள்விக்கு பதிலும் உன்கிட்ட தான் இருக்கு. சார் சும்மா சும்மா எதுவும் சொல்லாதீங்க சார், முதல்ல நான் என்ன கேள்வி கேட்க போறேன்னு சொல்லுங்க, அது முதல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு என்னடி, உன் 3வது கேள்வி என்னன்னு நானே சொல்றேன். இது வரைக்கும் நான் எந்த பொண்ணையாவது தொட்டிருக்கேன்னு கேட்க போறேன், அதானே? சார் எப்படி சார், நான் இதுதான் நினைச்சேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் ஆர்டர் படி கேட்டு வரியா, ட்ரிங்க்ஸ் ஸ்மோக்குன்னு. அதுக்கப்புறம் ஃபைனலா இதுதான் கேட்பேன்னு எனக்கு தெரியும். அதான் இந்த கொஸ்டின் தான் உன்னோட லாஸ்டா இருக்கும்னு தெரியும். என்ன நீ என்ன நினைச்சன்றது சொல்லிட்டேனா? ஆமா சார், நான் இந்த கேள்விதான் நினைச்சேன், ஆனா பதில் நல்லா யோசிச்சு பாரு. இந்த கேள்விக்கு பதில் உன்கிட்டயே இருக்கு, நல்லா யோசிச்சு பாரு. என்கிட்டயா? இவர் யாரையாவது தொட்டிருப்பாருங்கிறதுக்கு அதுக்கு பதில் எப்படி என்கிட்ட இருக்கும்? இவர் என்ன லூசா? என்ன சொல்றாரு இவரு? எனக்கு ஒன்றும் புரியலையே. என்னடி குல்பி, கண்டுபிடிச்சியா? சார் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல சார். நீங்க என்ன பண்ணீங்கன்றதுக்கு என்கிட்ட எப்படி சார் பதில் இருக்கு? எனக்கு புரியல, நீங்களே பதில சொல்லுங்களேன். அடிய குல்பி, கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் நைட்டு நான் உனக்கு ஒன்று கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் நைட்டா? எனக்கா? நீங்க ஒண்ணு கொடுத்தீங்களா? என்ன கொடுத்தீங்க? நம்ம கல்யாணமே சண்டை சச்சரவுல தான் நடந்தது, அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு சார். அதேதான், அது கொடுத்தல, அது ஞாபகத்துல வந்துதா? அது கொஞ்சம் யோசிச்சு பாரு, அப்போ நீ கேட்ட கேள்விக்கு பதில் அதுலயே இருக்கு. விஜயகண்ணா எங்கடா இருக்க? வாடா. ஏய் பிரியா, நான் நண்டி கத்தாத. இங்க பாரு, அமைதியா இரு. நான் வாயில இருந்து கை எடுக்க மாட்டேன், எடுத்தா நீ கத்துவேன்னு எனக்கு தெரியும். நான் எடுக்க மாட்டேன், அமைதியா இருடி. உன்னை மட்டும் மடிக்க கூப்பிட்டேன், நீ வரலன்னு சொல்லிட்டேன், அதனாலதான் நானே ரூமுக்கு வந்துட்டேன். கத்தாதடி, தயவு செஞ்சு கத்தாத. நான் இன்னைக்கு உன்னை கொஞ்ச நேரமாவது பார்க்கணும், அப்புறம் லவ்வா நம்ம மீட் பண்ணணும், பேசணும், அப்புறம்
ஏய் பிரியா ப்ளீஸ் டி கத்தாத. நான் உள்ள வரும்போதே டோர் லாக் பண்ணி தான் வந்தேன். நீ என்ன பண்ணாலும் சரி நான் வாயிலிருந்து கை எடுக்க மாட்டேன். நான் எடுத்தா நீ ஏதாவது என்ன திட்டுவேன்னு எனக்கு தெரியும், அதனால நான் எடுக்க மாட்டேன். ஏய் பிரியா நம்ம இத்தனை வருஷமா லவ் பண்றோம்ல, ஒரு வாட்டியாவது நான் உன்னை ஹக் பண்ணிருப்பேனா இல்ல கிஸ் தான் பண்ணிருப்பேனா? இன்னைக்கு நம்ம லவ்வர் தான். நான் உன்னை ஹக் பண்ணணும் கிஸ் பண்ணணும்னு வந்திருக்கேன்டி. நாளைக்கு நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆயிடுவோம். நாளைக்கு எனக்கு எல்லாமே கிடைக்கும் தான். ஆனா நான் ஒரு லவ்வரா இதெல்லாம் எனக்கு வேணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் மொட்டை மாடி வாடினேன். நீ வரல, அதை நான் ரூம்குள்ளே வந்துட்டேன். அதனால இன்னைக்கு அதுவும் இப்ப அண்ணா ஆமா பிரியாவையே லவ் பண்ணும்போது தொட்டது கிடையாதுன்னு சொன்னவராச்சே. கல்யாணத்துக்கு முன்னாடி லவ்வரா நான் உன்னை தொடணும்னு நினைச்சு இப்ப வந்திருக்கேன்டின்னு சொன்னவராச்சே. அப்ப இவரு யாரையுமே தொட்டதில்லை, என்னை மட்டும்தான். அப்ப இவரு தொட்டது என்னை மட்டும்தான், என் ஒருத்திய மட்டும்தான் முதல்ல தொட்டிருக்காரு. என்ன பதில் கிடைச்சுதா? ம் கிடைச்சது சார். ஆனா எனக்கு இதுல இன்னொரு டவுட் சார். இன்னொரு டவுட்டா? என்னடி அதான் எல்லா டவுட்டும் கிளியர் பண்ணிட்டேனே. கடைசியா இருந்த டவுட்டையும் கிளியர் பண்ணிட்டேனே. இன்னும் என்ன? இல்ல சார், கடைசி அந்த டவுட்டுக்கு தான் அதுல இன்னொரு டவுட் சார். இன்னொரு டவுட்டா? ஏண்டி நீ டவுட்டே படக்கூடாதுன்னு தான் இவ்வளவு தெளிவான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். இன்னும் என்ன டவுட்டு? சரி கேடு, கேட்டு தொலைடி குல்ஃபி கேளுடி. அது இல்ல சார், நேற்று கூட நான் உங்களை கன்னி பையனை பேய் தூக்கிட்டு போயிடும்னு சொன்னேன். அதெல்லாம் கன்னி பையனை தானே, என்ன இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? கன்னி பையனா என்னோட டிக்ஷனரினா எந்த பொண்ணையும் தொடாதவன் தான் கன்னி பையன். மற்றவங்க டிக்ஷனரி அப்படின்னு எனக்கு தெரியாது, இது என்னோட டிக்ஷனரி. அதான் நான் தொட்டுட்டேனே, அப்புறம் எப்படி நான் கன்னி பையன்னு சொல்ல முடியும்? அது எப்படி தொட்டாலும் சரி, தொட்டுட்டேன்ல அவ்வளோதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சண்டே டியர். நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஸ்பெஷல் எபிசோடா அர்ஜுன் நிலாவை வச்சு வீடியோ போட்டாச்சு. 37 மினிட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. அது மட்டும் இல்ல டியர், இன்னொரு வீடியோ அவ்வளோதானா முடிஞ்சிருச்சான்னு நினைக்காதீங்க. இதோட கண்டினியூஷன் வீடியோ இருக்கு. அது பார்ட் 2வா ஈவினிங் 5:30க்கு அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அப்லோட் பண்ணிடவா? இதுல பார்ட் 2 வீடியோ 5:30க்கு வரும். மறக்காம வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே டியர், பர்த்டே விஷயம் சொல்லிடுவோமா? நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டருடைய அக்கா பொண்ணுக்கு இன்னைக்கு பர்த்டேவாமா. பேரு செல்வ பாக்கியா. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் செல்வ பாக்கியா டியர். விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே செல்வ பாக்கியா டியர். பாக்கியா டியர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். இன்னொரு சப்ஸ்கிரைபரோட பையன் அருணுக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அருண் குட்டி. விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே அருண். அருண் தங்க, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தங்க. சப்ஸ்கிரைபர் ஹாய் சொல்லிருக்காங்க. ஹாய் ராமலட்சுமி சிஸ்டர். ஹாய் ராமலட்சுமி டியர். ஓகே டியர், வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. அப்புறம் லைக் பண்ணிட்டு பாருங்க டியர். நேற்று சொன்னதுக்கு அப்புறம் நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு அதே மாதிரி லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நீங்க பண்ற ஒரு லைக் வச்சு தான் என்னோட வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க டியர். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்புறம் இதோட கண்டினியூஷன் பார்ட் 2 வீடியோ ஈவினிங் 5:30க்கு வரும். ஓகே டியர், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. பை டியர். பை டியர், ஹாப்பி சண்டே டியர்.